ஹலோ நம்ம உதய வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு vlog எதை பற்றி பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஆன்லைன்லேருந்து 2 ப்ராடக்ட் வாங்கியிருப்பேங்க. அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ தாங்க நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய தம்பியை விஷாக்காவை பார்த்துக்க சொல்லிவிட்டு மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இது எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம், லஞ்சும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஆமாங்க, நம்ம ஸ்கூலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு என்னோடய கிளாஸஸ் எடுக்கணும். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஸ்கூலோட ஸ்டாஃபோட கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட விஷாக்கா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணா. ஒரு கிட்ஸ் கிட்டேருந்து இன்னொரு கிட்ஸ் நிறைய நல்ல விஷயத்தை கற்றுப்பாங்க. ஸோ அவள் என்ஜாய் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வாங்க என் ஹஸ்பண்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷாக்காவும் கிளம்பியாச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட்டு போன ஷாப் தாங்க இது, டீ டாக்கீஸ். இந்த டீ டாக்கீஸில் வந்து டீ செம்ம சூப்பராக இருந்துச்சு. விஷாக்காவும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பேன் அந்த டீயை. லைக் ரொம்பலாம் நாங்கள் டீ கொடுக்க மாட்டோம், லைட்டாக ஒரே ஒரு சிப் மட்டும். அவள் என்ஜாய் பண்ணதை பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக அந்த டீயை வந்துட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்ருப்பா. அது எங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க டாடி தான் அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. விஷாக்கா டீ குடிக்கிறியாமன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளே கொடுத்துருப்பா. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. கிட்ஸோட சின்ன சின்ன க்யூட்னஸை கூட அது என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே. இந்த குட்டி கை சீக்கிரமாக வளர்ந்துடுங்க. எப்படி தான் காலம் ஓடுதுன்னே தெரியாதுங்க. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இவளுக்கு 1.5 வயசு. அவள் பண்ணுற க்யூட்னஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போவே ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டோங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேர் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நானும் விஷாக்காவும் கிளம்பிட்டோங்க. நான் வந்த புதுசில் குரோம்பேட் டெவலப்டு சிட்டிலாம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தாங்க லைஃப்பில் டெவலப் ஆகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த அக்காவை மீட் பண்ணேன். இவங்ககிட்ட ஒரு பூவையும் வாங்கிட்டு அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஆர்டர் பண்ண 2 ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. எஸ், அதோட ரிவ்யூ தாங்க. ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீட்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. 5 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆர்டர் பண்ணேன். இது விஷாக்காவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அவளும் கொஞ்சம் கொஞ்சம் இதை லைக் பவுட்ரு பண்ணியோ அந்த மாதிரிலாம் நம்ம அவளுக்கு கொடுக்கலாம். ஸோ அவளும் சாப்பிடுவோம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்பட்ட ஃபார் ஹேர் க்ரோத். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சீட்ஸில். ஸோ இந்த சீட்ஸை நான் மியூஷில் வந்தாங்க வாங்கினேன். செம்மங்க. நான் என்ன நினச்சேன், மீஷோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஒரு ஃபுட்டில் லைக் நிறைய நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் ஃபுட்டில் எப்படி இருக்குமோன்றது எனக்கு தெரியாது. பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது. ஒன் மோர் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஸ்கிட்டோ நெட். ஆமாங்க, வீடு காலியாக தாங்க இருக்குது, பொருளே இல்லைங்க இந்த வீட்டில். ஆனால் இந்த மஸ்கிட்டோ மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியலங்க. விஷாக்காவையும் வந்து கடிச்சிருது, எங்களையும் கடிச்சிருது. நிறைய ரத்தம் அது குடிக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு மஸ்கிட்டோ நெட்டை ஆர்டர் பண்ணோம். அதுவும் வந்தாச்சு. அதையும் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது வந்து கிங் சைஸ் பெட்டு, கரெக்டாக ஆப்டாக இருந்தது. எஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.